ஏசாயா 54 அதிகாரம் 10வது வசனம். Isaiah chapter 54 verse 10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஆமென். எது நடந்தாலுங்க தேவன் சொல்றாரு, கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். ஆமென். அது நமக்கு போதுங்க. அவருடைய கிருபை நமக்கு போதும். ஹல்லேலூயா. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். உங்க மேல தேவன் மனதுருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் மேலயும் தேவன் வந்து மனதுருகிற தேவனா இருக்கிறாரு. இன்னைக்கு தேவ செய்தி, பிதாவின் அன்பிலே இளைப்பாறுதலை பாருங்க. அப்பனா find rest in God's love. அப்பனா தேவனுடைய அன்பை நீங்க அதிகமா அறிய நீங்க இளைப்பாறுதலான வாழ்க்கை வாழ்வீங்களாம். தேவனுடைய அன்பை அதிகமா நீங்க அறிய நீங்க இளைப்பாறுதலான வாழ்க்கை வாழ்வீங்க. ஸோ தேவனுடைய அன்பில என்ன இருக்கு தெரியுங்களா? இளைப்பாறுதல் இருக்குங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்றேன். பார்த்தீங்களா? ஆமென். அன்பான வார்த்தைங்க பிரியமானங்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் பாரத்தை சுமந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுல நியாயப்பிரமாணத்தின் பாரமும் ஒன்று. பிரியமானங்களே, ஆனா இயேசு என்ன சொன்னாரு? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன், வாங்க என்னிடத்துலன்னு சொல்றாரு. ஸோ இளைப்பாறுதலான வாழ்க்கை தான் நம்ம விசுவாசிகள் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் வந்து வைத்திருக்கிறார். ஆக்சுவலி அதுக்குள்ளாகத்தான் தேவன் நம்மளை வந்து அழைத்திருக்கிறாரு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இளைப்பாறுதல் ரெஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து அப்படின்னா இளைப்பாறுதல் எதுலங்க? இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் முடித்த வேலையில உள்ள இளைப்பாறுதல். சிலுவை என்றாலே தேவனுடைய அன்புங்க. சிலுவை நீங்க பார்க்கும் பொழுதே எதை பார்ப்பீங்க? தேவனுடைய அன்பை தான் நீங்க பார்ப்பீங்க. ஆமென். தேவனுடைய அன்பை தான் நீங்க பாக்குறீங்க சிலுவையை பார்க்கும் பொழுது. ஸோ பிரியமானங்களே, ஸோ தேவன் நமக்காக அவ்வண்ணமாய் மரித்தான்னா அது அன்பு தான். இவ்வளவாய் என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் என் முழு பலத்தோடும் என் முழு சிந்தையோடும் இதோ நான் உன்னை நேசிக்க என்று சொல்லி தேவன் அப்படியாய் சிலுவையில கை விரித்து தேவன் நமக்காக மரித்து போனாருங்க. ஸோ அந்த அன்பு தாங்க. அந்த அன்பை நம்ம அறிந்து கொள்ள இந்த அன்பிலே இளைப்பாறுதலை காண்போம். நமக்கு அது வேணும். இளைப்பாறுதலான வாழ்க்கை தான் வந்து நமக்கு வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை. என் தேவன் நம்மளை எப்படி நம்ம படிச்சிருக்கிறாரு? கவலை, கண்ணீர், துக்கம், ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனையை போட்டு யோசிக்கிறது, மண்டையில போட்டு ஓட வைக்கிறது. என்னதான் ஜெபம் பண்ணாலும் அந்த பிரச்சனை மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. என்னதான் தேவனை துதிச்சாலோ நீங்க துதிக்கிறீங்க, வாயில அந்த மண்டையில பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, சிந்தையில பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இங்க இது இளைப்பாறுதல் அல்ல. ஆனா தேவன் வந்து என்ன சொல்றாருன்னா இளைப்பாறுதலுக்கு வா அப்படிங்கிறாரு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்மளோட சிந்தையில இந்த பிரச்சனை, ஏன்னா அது இயல்பு. நமக்கு வந்து அந்த பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்கிறது, அதுக்குள்ள ரொம்ப நம்ம போகக்கூடாது. ஏன் தெரியுங்களா? அது வந்து தேவனுக்குள்ள நம்ம எல்லாரும் இளைப்பாறுதலான வாழ்க்கை அப்படின்னா ரெஸ்ட் லைஃப் தான் தேவன் நம்மளுக்கு வச்சிருக்கிறாரு. ரெஸ்ட்ஃபுல் லைஃப்னு சொல்லலாம். மனுஷனை தேவன் அப்படிதாங்க படிச்சிருக்கிறாரு. எந்த கவலையும் அவனுக்கு இருக்கக்கூடாது, எந்த கண்ணீரும் அவனுக்கு இருக்கக்கூடாது, எந்த சஞ்சலமும் அவனுக்குள்ள இருக்கக்கூடாது. சொல்றாங்களே டோன்ட் வரி பி ஹாப்பின்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? ஏன்? அப்பதான் நம்ம ஆரோக்கியமா இருப்போம், நிம்மதியோட வாழ்வோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இளைப்பாறுதல் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அண்ட் தேவனுடைய அன்பில நம்ம இளைப்பாறுதலை பார்க்கலாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தேவனுடைய அன்பை நீங்க விசுவாசிக்கிறீங்க. தேவன் இவ்வளவா என் மேல அன்பு கூர்ந்து எனக்காக சிலுவையில மரித்தாரு. இந்த அன்பில நீங்க இளைப்பாறுதலை பார்க்கலாம். உங்க பிரச்சனைகள்லாம் உங்க வாழ்க்கையில தலை தூக்கு நிக்காதுங்க. உங்களை வந்து அது வந்து மேற்கொள்ளாது. பிரச்சனைகள்னா அது வந்து உங்களை மேற்கொள்ளாது. இப்ப நீங்க வந்து தேவனுடைய அன்பிலே அந்த இளைப்பாறுதலை நீங்க பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கை வந்து அதுக்குதான் தேவன் அழைச்சிருக்கிறார். நல்ல இளைப்பாறுதலான வாழ்க்கையை வாழுங்க. ஆனா எதிராளிக்கு வந்து நீங்க அந்த மாதிரி வாழ்ற வாழ்க்கை பிடிக்காது. வந்து அதை திருடதான் பார்ப்பேன். ஏன்னா திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தானே தவிர வேறு எதுக்குமே வரான். ஆனா நானும் உங்களுக்கு வந்து ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூர்ணமாகும்படிக்கு கொடுக்க வந்தேன். ஆனா பரிபூர்ண ஜீவன் தான் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, இந்த பரிபூர்ண ஜீவனை நீங்க எப்படி பார்ப்பீங்க? அவருடைய அன்பில் நீங்க இளைப்பாறும் பொழுது. ஆமென். God, just because you love me, நீங்க என்னை நேசிக்கிறபடினால இந்த பிரச்சனை உங்களுடைய தாண்டவரே, நீங்க பார்த்துக்கொள்வீங்க. நான் கண்ணீரோட தேவையில்லை, நான் கவலைப்பட தேவையில்லை. எதை குறித்தும் நான் வந்து பயப்பட தேவையில்லை. ஆமென். அவருக்கு நம்மளை பத்தி எல்லாமே தெரியும், A to Z தெரியும். எதுவுமே ஒளிவு மறைவு நம்ம தேவனிடத்துல இல்லவே இல்லை. எல்லாமே தெரியும்.
எல்லாமே தெரியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப நல்ல தேவனை நம்ம வணங்கி கொண்டிருக்கோங்க. ரொம்ப நல்லவர் இயேசு, ரொம்ப நல்லவர். அப்பா நம்ம மீது வைத்திருக்கிற அன்பு எந்த காலமும் அது மாறவே மாறாது. அது எதனாலும் மாற்றவும் முடியாது. ஏன்னா தேவன் சொல்லிட்டாரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை விட்டு விலகாதான் கிருபை. தேவனுடைய அன்பு உங்களை விட்டு விலகவே விலகாதான். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அதனால தேவன் எப்பொழுதுமே அதிகமாக நம்ம மேலே அவருடைய அன்பை காட்டிக்கொண்டே தான் இருப்பார். அவர் கொடுத்து கொண்டே தான் இருப்பார். அவருடைய அன்பை நமக்கு கொடுத்து கொண்டே தான் இருப்பாருங்க. நம்ம தான் வந்து அவரை தவறாக புரிஞ்சுக்கிட்டு, ஓ தேவன் இப்படி செஞ்சாதான் இவ்வளோ 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 இதெல்லாம் செஞ்சாதான் தேவன் என்னை ரொம்ப நேசிப்பார், அப்போ நான் அதிலெல்லாம் தவறி போனேன்னா தேவன் என்னை நேசிக்க மாட்டார், அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சிலர் இன்னும் அந்த அபிப்பிராயத்தில் இருக்கீங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியாகி வரணுங்க. தெரிந்து கொள்ளுங்க, உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த உலகத்தான் நீங்களும் நானும். இவ்வளவாய், அதுக்கு அளவே இல்லை, அளவே இல்லை. ஹல்லேலூயா. ஸோ அப்பா நம்ம மீது வைத்திருக்கிற அன்பை ஏத்தாலுமே மாற்ற முடியாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நிலை பெயராதுன்னா நிலை பெயராது. அவருடைய கிருபை எப்போதுமே நமக்கு தேவன் கொடுத்து கொண்டே தான் இருப்பார். அவருடைய அன்பை தேவன் எப்பொழுதுமே நமக்கு கொடுத்து கொண்டே தான் இருப்பார். ஆமென். ஸோ நல்ல நேரமாக இருந்தாலும் சரி, கெட்ட நேரங்களாக இருந்தாலும் சரிங்க, அப்பா நம்மளை நேசித்து கொண்டு தான் இருப்பார். சிலருக்கு என்ன அபிப்பிராயம்னா, தேவனை நேசிக்கிறார்னா ஏன் கெட்ட காரியங்களை வாழ்க்கையில் அனுமதி கொடுக்குறாரு? தள்ளப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிராளி இருக்கான். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாதவங்க இங்கே யாருமே இல்லை. ஆனால் விசேஷமான காரியம் என்னன்னா, நம்ம இயேசுவோட பிள்ளைகளாயிட்டோம். அந்த கரடு முரடு பாதைகளில் தேவன் நம்மளை நடத்தி கொண்டே தான் போவார். அது இருந்தாலும் கூட அதனோட வேதனையை ரொம்ப நீங்கள் அனுபவிக்காதபடிக்கு தேவன் உங்களை இலகுவாய் நடத்தி கொண்டு போவாருங்க. எப்பங்க அவருடைய அன்பில் நீங்கள் இளைப்பாறுதலை பார்க்கும் பொழுது, அப்போனா தேவன் என் மேலே இவ்வளவா என் மேலே அன்பு செலுத்துறதுனால, தேவன் என் மேலே அன்பு வச்சிருக்கிறதுனால இந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ளாது, இந்த பிரச்சனை மத்தியிலும் நான் சுமூகமாய் கடந்து போவேன். ஆனால் கேள்வி கேட்கக்கூடாது, யா தேவன் இதுக்கு அனுமதி கொடுத்தாரு. ஏன்னா உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். ஸோ சிலுவையில் முடித்த வேலையை பாருங்க. இப்போ வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு பிரச்சனையும் எல்லாமே சிலுவையில் முடிந்தது. அதை தான் நம்ம வெற்றிகரமாக இங்கே வந்து நின்றுட்டு பாட்டு பாடிக்கிட்டு கைகளை தட்டி உற்சாகமாக இயேசுக்கு செலுத்த வேண்டிய எல்லா மகிமையும் நம்ம செலுத்திட்டு இருக்கோம். ஏன்? சிலுவையில் சகலமும் நமக்காக செய்து முடித்தா துதி ஆராதனை மூலமாக அதை நம்ம வெளிப்படுத்துகிறோம். நல்ல நேரமாக இருந்தாலும் சரி, கெட்ட நேரமாக இருந்தாலும் சரி, எல்லா நேரங்களும் தேவனுடைய அன்புக்காக தேவனை சோத்தரிங்க. ஏன் தெரியுங்களா? அந்த அன்பு அந்த நல்ல நேரத்துலையும் சரி, அந்த கெட்ட நேரத்துலையும் சரி உங்களை பாதுகாத்துக்கணும், அவங்கள வழி நடத்தி கொண்டு போவோம். அது போதுங்க. ஆமென். அது போதும். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. அதனால தான் பார்த்தீங்களா, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். அது உனக்கு விரோதமாக உருவாக்கப்படாது என்று சொல்லப்படல, வரும், ஆனால் அது வாய்க்காதே போகுமா? ஆமென். அதிகமாய் நேசிக்க வைக்க நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாதான்? அதே போலங்க, நம்ம எதையும் செய்து அவருடைய அன்பை குறைக்கவும் முடியாது. Hallelujah. There's nothing that you can ever do to make him love you more, and nothing, okay, and nothing you can ever do to make him love you less. புரிந்ததா? அப்பனா உங்க லவ், அவருடைய லவ் உங்க மேல வச்ச அந்த அன்பு கான்சிஸ்டன்ட் இப்படியே தாங்க இருக்கும். நம்ம மாதிரி இல்லை. நமக்கு யாராச்சும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா டப்புன்னு அவங்கள தூக்கி போட்டுருவோம். சிலவங்களை உயர்த்தி 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 தூக்குவோம். அவங்க நம்மளுக்கு எதிராக என்னாச்சும் செஞ்சுட்டாங்கன்னா டான்னு போட்டுருவோம். இது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் தேவன் அப்படி இல்லை. தேவன் அப்படி இல்லவே இல்லைங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா இல்லை இது கேட்கும் பொழுது? சந்தோஷமா இல்லை? ஆமென். சந்தோஷமா இல்லைங்க பிரியமானவர்களே? அவர் உங்களை அதிகமாக நேசிக்க வைக்க நீங்க ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. நீங்க எதையும் செய்து அவருடைய அன்பை குறைக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை ஆச்சரியமான அன்பு, எத்தனை ஆச்சரியமான அன்பு. அமேசிங் லவ். அதிசயமான அன்புங்க நம்மளுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நீங்க தவறு செய்த உணர்வோடு இருந்தாலும், தவறு செய்த உணர்வோடு நீங்க இருந்தாலுங்க, அவருடைய கண்மணியாக தான் நீங்க இருக்கீங்க. ஐயோ நான் இதை செஞ்சுட்டேனே, என்னை குற்ற மனப்பான்மைக்குள்ள என்னை வச்சிருக்க,
இதுலேருந்து என்னால் மீண்டு வர முடியலையே, நான் இப்படி பேசிட்டேனே, நான் பேசக்கூடாததை நான் பேசிட்டேனே, செய்யக்கூடாததை நான் செஞ்சுட்டேனே. பிரியமானங்களே, சிலர் வந்து இதிலே எதிராளிக்கு வந்து நீங்கள் இதுக்குள்ளே இந்த வட்டத்துக்குள்ளே சுற்றி கொண்டிருப்பது அவனுக்கு ரொம்பவும் விருப்பம், தெரியுங்களா? சரி சொல்லு சொல்லு சொல்லு, அதிலே இரு அப்படிங்குவான். ஆனால் இது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நினைக்கிறீங்க, ஓ இந்த மாதிரி நான் மனஸ்தாபப்பட்டா நான் ரொம்பவும் தாழ்மையாக இருக்கிறேன்னு சிலர் நினைப்பாங்க. மனஸ்தாபப்பட்டு உங்களால் என்னங்க செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களோட சரீரத்தை வந்து உங்கள் உடல் நலத்தை தான் நீங்கள் பாதிப்புக்குள்ளாக கொண்டு போவீங்க. இல்லை பிரியமானங்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நம்ம குற்றம் செய்து தவறு செய்து குற்ற மனப்பான்மையோடு இருக்கும் பொழுது கூட தேவன் நம்மளை நேசிப்பார், நேசித்து கொண்டு தான் இருப்பார். உடனேங்க அந்த குற்ற மனப்பான்மையிலே உள்ளுக்கு உட்காந்துடாதீங்க, அதுக்குள்ளது வெளியாக வரப்பாருங்க. ஏத்துறீங்களா? தேவன் நம்மளை நேசித்து கொண்டே தான் இருப்பார். எரேமியா 31 அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? ஜெரமாயா 31:3. ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். அநாதி சிநேகங்க. அநாதினா என்ன தெரியுங்களா? அநாதினா இட்டர்னல். ஆங்கிலத்தில் இட்டர்னல்னா எவர்லாஸ்டிங், முடிவே இல்லையா. நீ தவறு செய்யும் பொழுது நான் உன்னை கொஞ்சமா நேசிப்பேன், நீ தவறே செய்யாம நல்ல பிள்ளையா இருந்தினா நான் உன்னை ரொம்ப நேசிப்பேன் அப்படின்னு இல்லைங்க. அவரோட அன்பு எப்பொழுதுமே சீராதான் இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த அன்பு வந்து அநாதி அன்பாங்க. அநாதி அன்புனா forever I love you, forever. எப்பொழுதுமே இந்த அன்பு மாறாதாம், மறையாதாம், குறையாதாம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. ஹல்லேலூயா. தேவன் எப்படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறாரோ, அதே போல அவருடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றுமே மாறாது. நீங்க அவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே தேவன் உங்களை நேசிக்கிறாரு. ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க படிக்கலாம். நீங்க அதை நிரூபிக்க ஒன்றுமே தேவையில்லைங்க, நிரூபிக்க தேவையில்லை. நீங்க அந்த அன்பிலே இளைப்பாரி அப்பாவின் அன்பை பெற்றுக்கொண்டே இருங்க. அதுதான் தேவன் விரும்புகிறார். இயேசுனாலே அன்பு தாங்க, தேவனாலே அன்பு தாங்க. ஏன்னா அந்த அன்பு நம்ம பெற்றுக்கொள்ளுங்க நம்ம பலப்படுகிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பலப்படுகிறோம். பெற்றுக்கொள்ளுங்க, ஒவ்வொரு தடவையும் அன்பை பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானங்களே. ஆமென். பூர்ண அன்புல உங்க வாழ்க்கை நாட்டப்படும் பொழுது, அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் ஆகும் பொழுது, பெர்ஃபெக்ட் லவ் தான் பூர்ண அன்பு. பூர்ண அன்பு தான் யாரோட? நம்ம தேவனுடைய. இதுல நீங்க வந்து ஸ்திரப்படும் பொழுது, அல்ல நாட்டப்படும் பொழுது பிரியமானங்களே, எந்த சவாலை நீங்க எது நோக்கினாலும் கூட பிரியமானங்களே, அந்த சவால் உங்களை தள்ளவே முடியாது, கீழே தள்ளவே முடியாது. அப்ப எந்த பிரச்சனையோ நீங்க எது நோக்கினாலும் கூட சரி, அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து உங்களை தேவனை விட்டு தூரமா போக வைக்காது. ஏன் தெரியுங்களா? இந்த தேவனுடைய அன்புல, இந்த தேவனுடைய அன்புல நீங்க நாட்டப்படுறீங்க. ஆமென். சபையானது அதுதாங்க, பிரசங்கமானது அதுதான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. நீங்க தேவனை எப்படி பார்க்கணும், தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, அவரோட அன்பை எப்படி பார்க்கணும், அவரோட அன்பை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது பிரியமானங்களே, ஏன்னா அதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுதே அதில் நாட்டப்படுங்க பிரியமானங்களே. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ எந்த சவாலும் உங்க வாழ்க்கையில, எந்த பிரச்சனையும் உங்க வாழ்க்கையில வரும் பொழுதே அந்த பிரச்சனை வந்து உங்களை கீழே தள்ள முடியாது. ஆமென். ஸோ அவருடைய அன்பான கருத்துலங்க நம்பிக்கை உண்டுங்க, பாதுகாப்பு உண்டு. எந்த புயல் காற்றில் இருந்துங்க நமக்கு அடைக்கலம் உண்டு. சுமந்து கொண்டு போறாரு. உன்னை சுமப்பேன், உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன். எல்லாம் தேவனையா சொல்றாரு. அவருடைய அன்புனால, அநாதி அன்புங்க, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோமா? ரோமர் 8வது அதிகாரம் 36வது வசனம். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுவுமே பிரிக்க முடியாதான். நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரம் பிரிக்க முடியாது, வியாகுலம் பிரிக்க முடியாது, துன்பம் பிரிக்க முடியாது. உபத்திரம்னா வந்து ட்ரிபுலேஷன், வியாகுலம்னா டிஸ்ட்ரெஸ், துன்பம் வந்து பெர்சிக்யூஷன், பசியா ஃபேமின், நிர்வாணமோ நாச மோசமோ எதுவா இருந்தாலும் கூட நம்மளை வந்து கிறிஸ்துவோட அன்பிலிருந்து பிரிக்கவே முடியாதாங்க. தேவனோட அன்பிலேருந்து உங்களை பிரிக்கவே முடியாதாங்க. தேவனோட அன்பிலேருந்து உங்களை பிரிக்க முடியாதுன்னா எப்படி இருப்பீங்க? நீங்க இளைப்பாறுதலான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இதை நீங்க இதை அறிந்து கொள்ளும் பொழுது, இதை அப்படியே உங்க ஸ்பிரிட்ல நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது பிரியமானங்களே, இதை நீங்க அப்படியே நீங்க விசுவாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, உபத்திரம் வரும் பொழுது, வியாகுலம் வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது பிரியமானங்களே, தேவனுடைய அன்புல நீங்க இளைப்பாறுவீங்க. ஏன்னா அந்த அன்பானது உங்களை நடத்தி கொண்டே போகும், சுமந்து கொண்டே போகும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா. நீங்க வந்து விழுந்து போக மாட்டீங்க.
தள்ளுண்டு போக மாட்டீங்க. இதான் உண்மை, இதான் உண்மை. நிமிர்ந்து தேவனுக்காக நம்ம நிற்போம், தேவனோட அன்பில் இளைப்பாருவோம், தேவனுக்காக நம்ம வாழ்வோம் பிரியமானங்களே. ஹல்லேலூயா. ஸோ எதுவுமே வசனம் சொல்வது போல எதுவுமே அப்பாவின் அன்பிலிருந்து நம்மளை பிரிக்கவே முடியாதாம். எத்தனை சந்தோஷமான விஷயம். எப்படிங்க நம்ம சொல்ல முடியும்? தப்பு செய்யும் பொழுது தேவனுடைய அன்பு குறைஞ்சு போவோம், நீங்கள் நல்லது செய்யும் பொழுது தேவனுடைய அன்பு உன் மேலே கூடும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது பிரியமானங்களே. ஸோ அநேக தடவை இந்த தப்பான இந்த போதனைகளை கேட்டு தான் சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா குற்ற மனப்பான்மையில் தள்ளப்படுறாங்க. ஆனால் நம்ம குற்ற மனப்பான்மையில் தள்ளப்பட்டாலும், ஏன்னா அது இயல்பாக வரும். ஆனால் அந்த நேரத்துலையும் நம்ம என்ன நினைக்கணும்னா, தேவன் நம்ம என் மேலே இன்னும் பிரியமாக தான் இருக்கிறாரு, தேவன் என் மேலே வச்சிருக்கிற அன்பு குறைந்தே போகாது, அதிகரித்து கொண்டே போகுமே தவிர அது குறையாது. கொடுக்கிறவருங்க நம்மளுடைய ஆண்டவர், எடுக்கிறவர் இல்லை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கொடுக்கிறவர். உங்களுக்கு கொடுத்து கொண்டே தான் இருப்பார். தெரியுங்களா? அவருடைய அன்பில் நீங்கள் பலப்பட்டு உங்கள் வாழ்க்கையிலங்க நல்ல ஒரு விசுவாச ஓட்டத்தை ஓடுவது தேவனுடைய சித்தம். ஏன்னா அந்த விசுவாச ஓட்டத்தில் நீங்கள் ஓடுறீங்க, நீங்கள் தனியாக இருக்கீங்களா? தேவன் உங்கள் கூட இருக்கிறாருங்க. அவருடைய அன்பை நீங்கள் அறிய உங்களுக்கு அந்த பலத்தை கொடுத்துங்க. அந்த விசுவாச ஓட்டத்தை பலமாய் ஓட, அந்த சார்ஜ் தெரியுங்களா, அந்த சுறுசுறுப்பாய் ஓட, கிறிஸ்துக்குள்ளே தேவனுக்குள்ளே வாழ தேவன் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. அப்படியான தேவன் நமக்கு இருக்கிறாருங்க. அதான் தேவ வார்த்தையை நன்கு அறிந்து கொள்ளுங்க, நல்லா படிங்க, வார்த்தையை கொண்டு உங்கள் சிந்தையை புதுப்பிங்க. ஏதாவது தவறான சிந்தை இருக்கா தேவனுடைய அன்பை குறித்து உங்களுக்கு, அதை மாற்றி கொள்ளுங்க பிரியமானங்களே. தேவனுடைய அன்பு குறையாதான், எப்பொழுதுமே சீராதான் இருக்கும். நம்ம அன்பு குறைஞ்சாலும் கூட அவருடைய அன்பு சீராதான் இருக்கும். ஆனால் இந்த அன்பை நீங்கள் தழுவி வரும்பொழுது, அப்புறம் இந்த அன்பை நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் வெல்கம் பண்ணும் பொழுதுங்க, அதை நீங்கள் வரவேற்கும் பொழுது, அப்படின்னா நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது பிரியமானங்களே, உங்களை அறியாமலே தேவனை அதிகமாக நீங்கள் நேசிக்க ஆரம்பிப்பீங்க. ஓ, இவ்வளோ நல்ல தேவனா, இவ்வளோ அன்பு நிறைந்தவரா, தெரியாமல் போச்சே, தப்பான காரியத்தெல்லாம் நம்பிட்டு இருந்தேனே பிரியமானங்களே. தேவன் அப்படி. ஸோ எதுவுமே அப்பாவின் அன்பிலேருந்து நம்மளை பிரிக்கவே முடியாது பிரியமானங்களே. அல்லேலூயா. ஸோ எந்த தவறோ எந்த பாவமோ அப்பாவின் அன்பிலிருந்து நம்மளை பிரிக்கவே முடியாது. அதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்க. தவறு செய்கிறவங்க தான் நம்ம, தப்பு செய்கிறவங்க தான் நம்ம. அதனால தான் இயேசுவின் ரத்தமானது 24 மணி நேரமும் நம்மளை கழுவி சுத்திகரித்து கொண்டே இருக்கு. நம்ம பாவத்தை அறிக்கை செய்யறதுல வல்லமை இல்லைங்க, இயேசு சிந்தின ரத்தத்துல தான் வல்லமை. இயேசு நமக்காக சிந்தின ரத்தத்துல அவ்வளோ வல்லமை. ஹல்லேலூயா. அந்த ரத்தமானது நம்மளை தொடர்ந்து கழுவி கொண்டே இருக்கிறபடினால அந்த ரத்தத்தின் வல்லமை குற்ற மனப்பான்மையா எதுவா இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே நீங்க வாழக்கூடாது. தேவனோட அன்பில் இளைப்பாறுதலை பார்க்கணும், அதுக்கு ஓடி வந்துருவோம். சில நாள முடியல தெரியுங்களா, சிலது அந்த இதுலயே அந்த வட்டாரத்துக்குள்ளேயே ஓடிட்டு இருப்பாங்க. இல்ல பிரியமானங்களே, தேவனுடைய அன்பில் இளைப்பாறுதலை பார்ப்போங்க. நம்மளோட வாழ்க்கைக்கு நமக்கு வேண்டியதெல்லாம் என்ன தெரியுங்களா, முத தேவனுடைய அன்புங்க. தேவனுடைய அன்பு, தேவன் உங்க மேல வைத்திருக்கிற அன்புக்கு எதுவுமே எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா. சோ இன்று தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா நம்ம இருக்கிறபடினால, நீங்க இருக்கிறபடினாலங்க, உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் அதுல இருந்து விடுதலை பெறுவீங்க. அல்லேலூயா. இன்னொருக்கா நீங்க விடுதலை பெறுவீங்க. வியாதியில பிரச்சனை இருக்கா பிரியமானங்களே, இந்த வியாதியிலிருந்து முற்றுமான சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. சோ இதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த மாலை வேளையில பிரியமானங்களே. கடன் பிரச்சனை எதிர்த்து நிற்க முடியாது, வியாதியை எதிர்த்து நிற்க முடியாது, எந்த தொல்லையோ எந்த கஷ்டமோ அது தேவன் உங்க மேல வைத்திருக்கிற அன்புக்கு எதிராய் எதிர்த்து நிற்க முடியாது. அது தள்ளுண்டு போகும். தேவனுடைய அன்பு அவ்வளோ வல்லமை உள்ளது பிரியமானங்களே. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையிலங்க நமக்கு சார்பாகங்க தேவனுடைய அன்பு கிரியை செய்து கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஏன்னா தேவனுடைய அன்பு நம்முடைய சார்பா நம்முடைய வாழ்க்கையில அது தினந்தோறும் அது கிரியை செய்து கொண்டே இருக்கு. சிலர் அதை அறியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. திருமண பிரச்சனையா, பண நெருக்கடியா, உடல் நலத்துல பிரச்சனையா பிரியமானங்களே, இதெல்லாங்க இவை அனைத்தையும் காட்டிலுங்க தேவனுடைய அன்புங்க பலமுள்ளதாகவும் பெரியதாகவும் இருக்குங்க. அப்படி பாருங்க உங்க பிரச்சனை மத்தியில அது என்ன மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, தேவனுடைய அன்பை பலன் உள்ளதா பாருங்க. இதை காட்டிலும் தேவனுடைய அன்பு பலன்,
இதை காட்டிலும் என்னுடைய தேவனுடைய அன்பு பெரிது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றால் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. எவ்வளோ பெரிய தேவன்! அவர் அன்பாகவே இருக்கிறார்னா அவருடைய அன்பு எவ்வளோ பெருசுன்னு நீங்க பாருங்க. அதனால தான் அதை அளவிடவே முடியாது. ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. அல்லேலூயா. நம்முடைய பிரியமானவனுக்குங்க யாரும் பூட்ட முடியாத படிக்கு கதவுகளை திறப்பார். உங்களுக்காக நேமிக்கப்பட்டு வச்சதுங்க, உங்களுக்காக நேமிக்கப்பட்டு வைத்தது தான் உங்க கையில வந்தது சேரும். உங்களுக்காக அது சேரும், உங்களுக்கு அது நடக்கும். உங்களுக்கு தேவன் திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. அது யாராலுமே பூட்ட முடியாது. ஏன்னா நீங்க யாரா? அவருக்கு பிரியமான பிள்ளைகளா? அவருக்கு பிரியமான பிள்ளைங்க. ஆமென். பாதையில்லா இடங்கள்ல பாதை காட்டுவார். God will make a way where there seems to be no way. அவருடைய அன்பு உங்க மேல ரொம்ப பெருசா இருக்கிறனால, அவருடைய அன்பு உங்க மேல ரொம்ப அதிகமா இருக்கிறபடினால, அந்த அன்பு ரொம்ப பலனுள்ளதா இருக்கிறபடினால பிரியமானங்களே, பாதையில்லா இடங்கள்ல தேவன் உங்களுக்கு பாதை காட்டுவாராம். நீங்க பயப்படவே தேவையில்லைங்க. அதனால இவரோட அன்புல அப்படியே இளைப்பாருங்க பிரியமானங்களே. சார்ந்து கொள்ளுங்க. அந்த அன்பு உங்களை எல்லா உங்க வாழ்க்கையோட எல்லா ரீதியிலையும் உங்களை கொஞ்சம் கூட கைவிடாது. இளைப்பாருங்க பிரியமானங்களே, இளைப்பாருங்க. சோ கஷ்டமான நேரங்கள்ங்க தேவனுடைய அன்பு மிக பெரிதா இருக்கும் பொழுது, கஷ்டமான நேரங்களில் நீதிமான் கைவிடப்படுவதில்லை. யாருங்க நீதிமான்? ரெடியா சொல்லுங்க, ரெடியா இருங்க, கை தூக்கி சொல்றதுக்கு. அதுதான் நீங்க. என் தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுங்களா? அப்படின்னா இயேசு உங்களுக்காக சிலுவையில் முடித்த வேலையை நீங்க மதிப்பு கொடுக்கறீங்க, அதை நீங்க விசுவாசிக்கிறீங்க. நீங்க நீதிமான் என்று சொல்லும் பொழுது நீதிமானுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல அப்படியே பலிக்குது பிரியமானங்களே. ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடப்படுவதே இல்லைங்க. ஒருபோதும் நீங்க கைவிடப்படுவதே இல்லைங்க. கைவிடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி உங்களுக்கு இருக்கா? தேவன் நீங்க உங்களை திடப்படுத்துறாரு. நீங்க கைவிடப்படுவதே இல்லையா? ஏன்னா தேவன் உங்க மேல வைத்திருக்கிற அன்பு அது ரொம்ப பலனுள்ளதா இருக்கான், அது ரொம்ப பெரியதா இருக்கான். இங்க இந்த சத்தியத்தை நீங்க புடிச்சுக்கோங்க பிரியமானங்களே. என் அற்புதத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பாருங்க. சங்கீதம் 37 அதிகாரம் 25 வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? தாவீது இப்படியா இந்த சங்கீதத்துல பாடி இருக்கிறாரு. இளைஞனா, அப்பனா நான் சிறு வயதா இருந்து நான் முதிர் வயதா ஆன நாட்கள்ல நீதிமான் கைவிடப்பட்டதை அவன் பார்த்ததே இல்லையா? நீதிமான் கைவிட்டதை அவன் பார்த்ததே இல்லையாங்க. நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கை நீதிமான்கள், கிருபையில் புதிய உடன்படிக்கை நீதிமான்கள், இயேசுவின் இரத்தத்தால மீட்கப்பட்ட நீதிமான்கள். ஹல்லேலூயா. நம்ம கைவிடப்படுவோமா? இல்லவே இல்லைங்க. நம்ம கைவிடப்படவே மாட்டோம். நம்ம யாரோட நீதிமான்? இயேசு முடித்த வேலை நிமித்தம் நீதிமான். தேவன் நமக்கு பாராட்டுகிற தயவு நிமித்தம் நம்ம நீதிமான். இந்த சத்தியத்தெல்லாம் உங்க உள்ளத்துக்குள்ள இறக்கி கொள்ளுங்க பிரியமானங்களே. தேவன் உங்க தேவைகளை தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். சோ பஞ்சம், வேலை நிறுத்தங்க, ரிசெஷன், தேவன் இவைகள் மத்தியிலங்க நம்முடைய தேவைகளை அற்புதமா சந்திப்பதை நிறுத்தவே முடியாதாம். பஞ்சம் நிறுத்த முடியாது, வேலை நிறுத்த முடியாது. ஒரு புதிய உடன்படிக்கை கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் மாக்கப்பட்ட நீதிமான்கள் நீங்களும் நானுங்க. நமக்கு எந்த நன்மையும் குறைபடாது. நம்முடைய தேவைகளை தேவன் அற்புதமா சந்திப்பார். ஹல்லேலூயா. சோ உடனே உங்களோட சிந்தையை அங்க கொண்டு போயிடாதீங்க. எப்படி நான் தேவன் சந்திப்பார். நீங்க பாப்பீங்க, அதுல நீங்க நடப்பீங்க, அதை நீங்க அனுபவிப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதான் உண்மை பிரியமானவர்களே. சோ தேவன் உங்க மீது வைத்த அன்பின் நிமித்தங்க தொடர்ந்து உங்க குறைவெல்லாம் தேவன் நிறைவாக்கி கொண்டே இருப்பார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஏதாச்சும் குறைவு உங்க வாழ்க்கையில இருக்கா? தேவன் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு அநாதி அன்பு. சோ எல்லா குறைகளும் நிறைவாகி கொண்டே தான் போகும். Just because God loves you. பாலாக்கும் கொள்ளை நோய், இயற்கை பேரிடர்கள், சுனாமி, நிலநடுக்கம், பயங்கரவாதம், தாக்குதல் எதுவுமே நம்மை சேதப்படுத்தாது. ஏன்னா அவருடைய அன்பு நம்மை பாதுகாக்குது. ரோமர் 8 அதிகாரம் 37 வசனம் 39 வசனம்.
இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியா இருந்தாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு போதுங்க நமக்கு. அவருடைய அன்பு நமக்கு போதும். அவருடைய அன்பு நமக்கு போதும். இயேசுடைய அன்பு நமக்கு போதும். சோ பாலாக்கு கொள்ளை நோய் கோவிட் எதுவுமே நம்மளை சேதப்படுத்தாருங்க. ஏன்னா அவருடைய அன்பு நம்மளை பாதுகாக்கும். வசனம் தெளிவா சொல்லுது. நிறைய வாட்டி இதெல்லாம் அந்த வசனத்தெல்லாம் போய் படிங்க பிரியமானவர்களே. வீட்டில் போய் எழுதி வச்சுக்கிட்டு நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய அன்பு விசேஷமானது. அவருடைய அன்பு விசேஷமானது. தேவனுடைய பிரசன்னத்துல போய் உட்காந்து உங்க அன்பை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இப்போ உட்காருங்க. போனோனே ஏ எனக்கு இந்த தேவை சந்திங்க, பி எனக்கு இந்த தேவை சந்திங்க, சி எனக்கு இந்த தேவைலாம் இருக்கு சந்திங்க, இதெல்லாம் எனக்கு சந்திங்க ஆண்டவரே. சந்திச்சிங்கன்னா நான் தொடர்ந்து உங்களை தேடுவேன். இல்லைன்னா வரமாட்டேன். நான் மோகோ பண்ணிடுவேன். அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போயிட்டு ஜஸ்ட் டு வர்ஷிப், behold the beauty of the Lord. அப்படின்னா அவருடைய அழகை ரசிக்க, அவருடைய அழகை காண, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போய் ஜஸ்ட் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ற எத்தனை பேர் அப்படி செய்றீங்க? தேவனோட அன்பு ரொம்ப பெரியது. மேல வச்ச அந்த அன்பு அநாதி அன்பு. நீங்க என்ன முதல்ல நேசித்தபடினால ஸோ அந்த அன்பை இன்னும் நான் பெற்றுக்கொள்றேன் ஆண்டவரே. நம்ம எப்படிங்க போறோம்? நீங்க அப்படி போங்களேன். உங்க வாழ்க்கையில உங்க தேவனை அழகா நடத்தி கொண்டே போவாரு. ப்ரேயர் இதில் இருக்காதீங்க. லிஸ்ட்டு தேவன்கிட்ட இதெல்லாம் கொண்டு போகணும் அப்போதான் முடியும். இல்லைங்க, நீங்கள் அந்த லிஸ்ட்டை நீங்கள் அவர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு முன்னமே நீங்கள் என்ன ஜெபிக்க போறீங்கன்னு அவருக்கு தெரியும். அநாதி தேவன் அநாதி அன்பு நிறைந்தவராக இருக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் தியானம் பண்ணணும்னு தேவன் விரும்புகிறாரு. நீங்களே பார்ப்பீங்கங்க உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் தேட வேண்டியதெல்லாம் அவரோட அன்பு தாங்க. அவரோட அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போய் அப்படியே இளைப்பாருங்க. இளைப்பாறுதலான வாழ்க்கை தான் இயேசு நமக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இளைப்பாறுதலான வாழ்க்கையை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. திரும்பவும் சொல்றேங்க, இளைப்பாருங்க. தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏன்? அவர் என்னை நேசிக்கிறபடியால். நீங்க அவருக்கு பிரியமானவர்களா இருக்கிறபடினாலங்க அவருடைய பாதுகாப்பு எப்போதுமே நமக்கு உண்டு. நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. எல்லா பொல்லாப்புகளை காட்டிலுங்க தேவனுடைய அன்பு பெரிதா இருக்கிறபடினாலங்க நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொண்டவர்களா இருக்கிறோம். ஸோ இப்போ நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் பிரியமானங்களே நம்ம மேல அன்பு கூறுகிற தேவனால் இயேசு கிறிஸ்துவினால முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அவர் மேல வைத்த அன்பின் நிமித்தம் அல்ல, அவர் நம்ம மேல வைத்த அன்பின் நிமித்தங்க பிரியமானங்களே. அவர் நம்ம மேல வைத்த அன்பின் நிமித்தம், தேவன் நம்ம மேல வைத்த அன்பின் நிமித்தங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா போராட்டங்களும் நம்ம வெற்றியை காண்போம். ஆமென். ஹல்லேலூயா.